மார்க்கெட்ல ஓப்பன் ஆயிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்பன் கம்பெனியோட ஐபிஓ பத்தா இன்னைக்கு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்னு பார்த்தோன்னா 1900 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த 1900 கோடியில 472 கோடி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு போகும். அண்ட் மிச்சம் 1428 கோடி எந்த ஷேர்லரும் உங்க ஸ்டேக்கை செல் பண்றாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறம் கூட மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 14,790 கோடியில் இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே மிட் கேப் கம்பெனியால லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2014 அர்பன் கிளப் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் நேம்ல டெல்லியில உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹோம் அண்ட் பியூட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணும், ஏசி ரிப்பேர் பண்ணும், ஆர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும், ஆர் கிளீனிங் பண்ணும், ஆர் ஹேர் கட்டு மசாஜிங்லாம் பண்ணணும்னா நான் யாரை ரீச் பண்ணும், எப்படி ரீச் பண்ணணும்னு கஸ்டமருக்கும் லேபருக்கும் ஒரு நடுவில் கேப் இருந்தது. அதை ஃபில் பண்றதுக்காக வந்த கம்பெனி தான் இந்த அர்பன் கம்பெனி. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றதுக்கு எலக்ட்ரிஷியன் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் இவங்களோட ஆப்ல புக் பண்ணா போதும், நம்ம அட்ரஸ்க்கு ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்து வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. இவங்களோட சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஷியல், ஹேர் கட்டு, வேக்சிங், க்ரூமிங், ஸ்பா அண்ட் மசாஜிங் சர்வீசஸ், மேக்கப் அண்ட் பிரைடல் பேக்கேஜஸ், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், கார்பெண்டர் ஒர்க்கு அண்ட் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஆர்ஓ மாதிரியான அப்ளைன்சஸ் ரிப்பேரு அண்ட் பெயிண்டிங் அண்ட் கிளீனிங் சர்வீசஸ் அண்ட் சோஃபார் மேட்ரஸ் கிளீனிங், கிச்சன் ஆர் பாத்ரூம் கிளீனிங் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீசஸ் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங், யோகா இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி மல்டிபிள் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அண்ட் இந்தியா மட்டும் இல்லாம யுஏஇ, சவுதி அரேபியா, சிங்கப்பூர்னு இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் இருக்கிற கம்பெனி. அண்ட் ஆக்சுவலா இவங்களுக்கு எப்படி ரெவன்யூ கிடைக்குது அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக எலக்ட்ரிஷியன் புக் பண்றோம் அப்படின்னா அவருக்கு நம்ம சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று கொடுப்போம். அதுல 25% ஆஃப் அமௌண்ட் இந்த அர்பன் கம்பெனிக்கு தான் போகும். ஸோ இப்படி வர்ற இன்கம், அதாவது கமிஷன் ரிலேட்டடான இன்கம் இவங்களோட முக்கியமான ரெவன்யூ. இது தவிர சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ரெவன்யூ வச்சிருக்காங்க அண்ட் கன்சியூமபிள் ப்ராடக்ட்டை சேல் பண்றது மூலமா வர ரெவன்யூன்னு 3 கேட்டகரி ஆஃப் ரெவன்யூ தான் இவங்களுக்கு மேஜரான ரெவன்யூ ஸ்ட்ரீம்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் டோட்டலா 48,000 பிளஸ் சர்வீஸ் ப்ரொஃபஷனல் வச்சிருக்காங்க. அண்ட் 13 மில்லியன் கன்சியூமருக்கு இதுவரை சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 கண்ட்ரீஸ்ல 59 சிட்டிஸ்ல பிரசன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்சியல்ஸ் பார்த்தோன்னா இவங்களோட ரெவன்யூ கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகுது. 2023 636 கோடி ரெவன்யூ, 2024 828 கோடி ரெவன்யூ, 2025 1144 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் 2023 312 கோடி லாஸும், 2024 92 கோடி லாஸும், 2025 239 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோன்னா 0.2ல இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு டோட்டலா 60 கோடி கடன் இருக்கு. ஸோ ஓவராலா ஃபைனான்சியலை பொறுத்தவரை இவங்க வருஷம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்களோ இல்லையோ 1000 கோடிக்கு இவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ அதிகமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணா மட்டும்தான் இவங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசன்ட் இயர் நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 92 கோடி லாஸ்ல இருந்து 239 கோடி ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஜஸ்ட் 60 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ற சேம் பிசினஸ் யாருமே பண்ணல. ஸோ மோனோபோலி கம்பெனியா இருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 61 பிஇ ரேஷியோல ஐபிஓ வராங்க. ஸோ உங்க காம்படிட்டர் யாருமே இல்லைனா கூட கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன் தான் இருக்கு. பட் நம்மளால இவங்களை எந்த கம்பெனி கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் இந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 472 கோடியில 190 கோடி புது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்காகவும் அண்ட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காகவும் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 75 கோடியை இவங்களோட பில்டிங்ஸ்க்கு லீஸ் அமௌண்ட் பே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக 90 கோடியை யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்ச 117 கோடியை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபர் ஃபார் சேல் வழியா சில ப்ரமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமா செல் பண்றாங்க. ஸோ ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் கையில் ஆல்மோஸ்ட் 21% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில் 79% ஸ்டேக்கும் இருக்கு. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் கையில் ஆல்மோஸ்ட் 20% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில் 80% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ப்ரமோட்டரோட ஹோல்டிங் ஐபிஓக்கு அப்புறம் பெருசாக ஒன்றும் குறையல, ஜஸ்ட் 1% தான் குறைய போகுது. பட் ப்ரமோட்டரோட ஹோல்டிங் 50% கீழே இருக்கிறது ஒரு நெகட்டிவ் சைனே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் பார்த்தோம்னா ஐபிஓ செப்டம்பர் 10 இன்னைக்கு ஓப்பன் ஆயிருச்சு. அண்ட் ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 12. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ ₹1 பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட் பார்த்தோம்னா லோயர் பேண்ட் ₹98, அப்பர் பேண்ட் ₹103 இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்னு பார்த்தோம்னா 145 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 145 ஷேர்ஸ் நீங்கள் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 1900 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகிறாங்க. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் அடைக்கிறது பார்த்தோம்னா செப்டம்பர் 15.
உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து செப்டம்பர் 16th ரீஃபண்ட் ஆயிரும். அண்ட் லக்கிலி உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்க ஷேர் செப்டம்பர் 16th உங்க டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் செப்டம்பர் 17th அந்த ஷேர்ஸ் எல்லாமே மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் இந்த ஐபிஓல 14,935 ரூபாய்க்கு மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம், 145 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் 1,94,155 ரூபாய்க்கு 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோன்னா இவங்க லாஸ்ட் இயர் வர லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்ததுனால நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஜஸ்ட் 10% தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் QABஸ்க்கு 75%, NABஸ்க்கு 15% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தோம்னா அரௌண்ட் 20 ரூபாயில இருந்து 36 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அரௌண்ட் 139 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் 35% லிஸ்டிங் கெயினோட மார்க்கெட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலா என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஹோம் சர்வீசஸ் பிளாட்ஃபார்மை இதை பொறுத்த வரைக்கும் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரை ஆர்கனைஸ்டு செக்டாரா மாத்தின ஃபர்ஸ்ட் கம்பெனி இவங்க தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரா இருந்த பஸ் புக்கிங் செக்டாரை 2006ல் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் செக்டாரா மாத்தின ரெட் பஸ். அண்ட் கேப் புக்கிங் செக்டாரை 2011ல் ஆர்கனைஸ்டா மாத்தின ஃபர்ஸ்ட் கம்பெனி ஓலா கேப்ஸ். அண்ட் பைக் புக்கிங் செக்டாரை ஆர்கனைஸ்டா மாத்தின ஃபர்ஸ்ட் கம்பெனி ராபிடோ. இந்த லிஸ்ட்ல இந்த ஹோம் சர்வீசஸ் செக்டாரை 2014 ஆர்கனைஸ்டா மாத்தின ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த அர்பன் கம்பெனி தான். ஸோ ஸ்ட்ராங்கான பிராண்ட் வேல்யூ இருக்கிற கம்பெனி நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்க பண்றது அசட் லைட் பிசினஸ் மாடல். இவங்களுக்குன்னு மெஷின்ஸோ பில்டிங்ஸோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கஸ்டமரையும் லேபரையும் கனெக்ட் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மா இருக்காங்க. ஸோ அசட் லைட் பிசினஸ் மாடல். அண்ட் இனிமேல் வர ஜென்ரேஷன்ல யாரும் நேர்ல போய் என்கொயரி பண்றது கேஷ் பேமெண்ட் பண்றதுலாம் இருக்காது. ஸோ உங்க டெக்னாலஜி பேஸ்டு பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல நல்ல growth இருக்கும். கண்டிப்பா அப்கமிங் இயர்ஸ்ல இவங்களோட ரெவன்யூ கூடுங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியான பியூட்டி, கிளீனிங் அண்ட் ரிப்பேர், ஹோம் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஃபியூச்சர் டிமாண்ட் இருக்கு. அவங்க வீட்டுக்கே போய் சர்வீசஸ் கொடுக்கறதுனால கன்வீனியன்ஸ் அண்ட் ட்ரஸ்டட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னே சொல்லலாம். அண்ட் சிங்கிள் கேட்டகரியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாம கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக் சர்வீசஸ், எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ், பிளம்பிங், கிளீனிங், பியூட்டி சர்வீசஸ்னு எல்லா கேட்டகரி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ற டைவர்சிஃபைடு கம்பெனியா இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்ல இருந்தும் நல்லாவே ரெக்கவர் ஆகி 2025ல நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா மாறி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெவன்யூ கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகுது. அண்ட் ஆல்சோ முக்கியமா கடன் இல்லாத கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபேஸ்புக், ஃபிளிப்கார்ட், ஃப்ரெஷர்ஸோட இன்வெஸ்ட் ஆன ஆசல் கம்பெனி. அண்ட் பேடிஎம், ஃபர்ஸ்ட் கிரை, ஸ்விக்கி இன்வெஸ்டரான எலிவேஷன் கேபிட்டல் கம்பெனி. அண்ட் OLX, ஸ்விக்கி, பைஜூஸோட இன்வெஸ்டான நாஸ்பிஸ் கம்பெனி மாதிரி டாப் இன்வெஸ்டர் இந்த அர்பன் கம்பெனியோட இன்வெஸ்டரா இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்னே சொல்லலாம். அண்ட் இந்தியா மட்டும் இல்லாம UAE, சவுதி அண்ட் சிங்கப்பூர்னு இன்டர்நேஷனல் பர்சன்ஸ் இருக்கிற கம்பெனியாவும் இருக்காங்க. ஓகே, இப்போ நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரமோட்டரோட ஹோல்டிங்ஸ் தான். ஜஸ்ட் 20% தான் ப்ரமோட்டர் கையில இந்த கம்பெனியோட ஸ்டேக்கே இருக்கு. ஸோ மெஜாரிட்டியான ஸ்டேக்கு ப்ரமோட்டர்ஸ் கையில் இல்லாமல் மற்ற இன்வெஸ்டர் கையில் இருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் சீப்பான ப்ரைஸில் இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற அன்ஆர்கனைஸ்டு பிளேயர் நிறைய பேர் இவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. அண்ட் இவங்க ரெவன்யூவில் ஆல்மோஸ்ட் 45% ஆஃப் ரெவன்யூ, அதாவது மெஜாரிட்டியான ரெவன்யூ வந்து சலூன் சர்வீசஸ் மூலமாக தான் கிடைக்குது. ஸோ என்னதான் டைவர்சிஃபைட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணாலுமே ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியிலேருந்து மெஜாரிட்டியான ரெவன்யூ வருது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். அண்ட் இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆயிரக்கணக்கான சர்வீஸ் பார்ட்னரை வச்சிருக்காங்க. ஸோ அவங்க மூலமா தான் இவங்க எல்லா சர்வீசஸுமே மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல யாராச்சும் பெஸ்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா குவாலிட்டி இஷ்யூஸ்னால கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் போயிடும், பிராண்ட் வேல்யூ கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இவங்க பண்றது கமிஷன் பேஸ்டு பிசினஸ் மாடலுங்கிறதுனால இவங்களோட சர்வீசஸ் பார்ட்னருக்கு இவங்களோட இன்கம் ஆல்மோஸ்ட் முக்காவாசி போயிடும். அண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுக்கறது, மார்க்கெட்டிங் பண்றது நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட் கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அண்ட் மற்றபடி நல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கு. ஆல்மோஸ்ட் 35% ப்ரீமியம் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த IPO ஓவர் சக்சஸ் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். நல்ல லிஸ்டிங் கெயின் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பொறுத்தவரை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸ் மாடலாக இருக்கு. அண்ட் நல்ல ஃபியூச்சர் growth இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க இந்த IPO வாங்கினாலும் சரி, இல்லை IPOக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல ஸ்டாக் ப்ரைஸ் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வாங்கினாலும் சரி, பட் வாங்க ட்ரை பண்ணுங்க, நல்ல கம்பெனி. நான் பர்சனலாக இந்த IPOல கண்டிப்பா அப்ளை பண்ண போறேன். அண்ட் நீங்களும் இந்த IPOல அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்றீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த IPOல அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்றீங்களாங்கிறத பத்தி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.